A very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 32 verses 8 to 11. ஸோ சங்கீதம் 32வது அதிகாரம் அதில் 8லேருந்து 11வது வருஷம் இருக்குது பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம நேற்று பார்த்தது கண்டினியூவேஷனாக. இப்போ நேற்று என்ன பார்த்தோம், டேவிட் பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவாங்க. when he confesses his sins, ஆண்டவர்கிட்ட பாவத்தெல்லாம் சொல்லிட்டோன்னே அவருக்கான அந்த ரிலீஃப், அவர் கொடுத்த அந்த பாரம் குறையல் இதெல்லாம் பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவரே டைரெக்டாக என்ன சொல்கிறாரு, அந்த சங்கீதம் எழுதுன டேவிட் கிட்ட பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் யூ, ஐ வில் டீச் யூ, ஐ வில் கவுன்சில் யூ வித் மை ஐ அப்பான் யூ. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஒரு வார்னிங்கும் அதோட ஆட் பண்ணுறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு, ஒரு ஹார்ஸ் இல்லை மியூல், ஒரு குதிரை இல்லைன்னா ஒரு கழுதை மாதிரி இருக்காதீங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத மாதிரி அந்த மாதிரி இருக்காதீங்க. that must be controlled by bit and bridle. ஸோ அது என்ன பண்ணும், அந்த கொஞ்சம் அடித்தாதான் திருந்துற மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இட் will not move otherwise. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் அந்த நகராது, அந்த குதிரை இல்லைன்னா அந்த கழுது. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, அது மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்கிறாரு ஆண்டவர். ஸோ அதுக்கடுத்து அதை சொல்லி இந்த செக்ஷனை முடிக்கிறார். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வேர்ஸ் 8. ஸோ Psalms chapter 32 verse 8 which says, நம்ம ஏற்கனவே வாசிச்சது தான், I will instruct you and teach you in the way you should go. I will counsel you with my eye upon you. இன்னொரு சொல்கிறேன், I will instruct you and teach you in the way you should go. I will counsel you with my eye upon you. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர், வெரி சிம்பிள். நம்மளுக்கு ஆண்டவர் he is also willing to guide us. நம்மளை என்ன பண்ணுறாரு, அவர் வழி நடத்த விரும்புகிறார். ஸோ God is a God who is willing to guide us. But the people who want to be guided தான், அதாவது யார் ஆண்டவரை நடத்த விடுறாங்களோ அவங்கள கைட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறது, ரெடியாக இருக்கிறார். ஸோ சில பேருக்கு என்ன இருக்கும், அவங்களோட ஆசை ஒன்று இருக்கும், ஆண்டவர் அவங்களுக்கு வச்ச சித்தம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க, அந்த மாதிரி ஆண்டவரோட சித்தத்துபடி அவங்க சித்தத்தை அலைன் பண்ணாதவங்களாம் என்ன பண்ண முடியாது, ஆண்டவரால் கைட் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்க சித்தத்துக்கு அவங்க ஆண்டவர்கிட்ட அவங்க சித்தத்தை ஒப்பு கொடுக்குற அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்கள காட் என்ன பண்ண முடியாது, கைட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் எடுத்துக்கோங்க, 2 types of dogs, 2 type of நாய்கள் எடுத்துக்கோங்க. ஒன்று நல்லா ட்ரைனிங் பண்ணியிருக்க டாக், இன்னொரு ஜஸ்ட் ட்ரைனிங் கொடுக்காத ஒரு நாய்க்குட்டி. ஸோ என்ன நடக்கும்னா, நீங்கள் இப்போ ட்ரெயின் பண்ண டாக் நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவோம், செய்யும். சிட்டுன்னு சொன்னால் உட்காரும், ஸ்டேன்னு சொன்னால் அசையாமல் இருக்காது. அந்த மாதிரி எல்லா க்யூஸ் இருக்கும், இல்லை கமாண்ட்ஸ் இருக்கும். அந்த கமாண்டுக்கு என்ன பண்ணும் அந்த நாய், ஒபீடியன்ஸ் இருக்கும். சொன்னோன்னே என்ன பண்ணும், செய்யும். பிகாஸ் இட்ஸ் obedience is aligned with the master. அந்த நாயோட எஜமானுக்கும் அந்த நாய்க்கும் என்ன இருக்குது, 2 பேருக்கும் ஒரே அந்த ஒபீடியன்ஸ் அலைன்டாக இருக்கும். ஆனால் இதே மாதிரி ஒரு அன்ட்ரெயின் டாக்னா என்ன இருக்கும், எதுவுமே இல்லாதனால என்ன சொன்னாலும் அந்த டாகுக்கும் புரியாது, அந்த நாய்க்கும் என்ன பண்ணாது, எதுவுமே புரியாது. என்ன சொல்கிறாரு இவர், என்ன சொல்கிறார், சிட்டுன்னு சொன்னால் தெரியாது, ஸ்டாண்டுன்னு சொன்னால் தெரியாது, கம்முன்னு சொன்னால் தெரியாது, கோன்னு சொன்னால் தெரியாது. ஸோ இந்த மாதிரி 2 சூழ்நிலை. இதே தான் இங்கே என்ன பண்ணுறாரு டேவிட், என்ன சொல்கிறாருன்னா, இஸ் சேயிங் ஆண்டவர் அந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள், ஸோ ஹூ ஆர் நாட் லைக் த ஹார்ஸ் ஆர் மியூல், அதாவது அந்த குதிரை இல்லைன்னா கழுத மாதிரி இல்லாதவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ட்ரெயின் டாக்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணவங்க சொன்னோன்னே கேட்குறாங்க. அதான் டேவிட் கிட்ட காட் என்ன ரிமைண்ட் பண்ணுறாருன்னா, he wants people whose will is aligned with him. அவரோட சித்தமும் அந்த விசுவாசியோட சித்தமும் என்ன இருக்கணும், ஒரே லைனில் இருக்கணும், ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கணும். அதை தான் இங்கே டேவிட் கிட்ட காட் ரிமைண்ட் பண்ணுறார். அண்ட் அந்த மாதிரி மக்களை என்ன பண்ண ரெடியாக இருக்கார், காட் கைட் பண்ண ரெடியாக இருக்கார். ஆனால் சில பேர் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சித்தம் இருக்கும், ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு வச்சுருக்க சித்தம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆட்களை கைட் பண்ண முடியுமா ஆண்டவரால்? இல்லை. ஏன்னா நம்ம தலை இப்படிக்கா போவோம், நம்ம டைரெக்ஷன் இப்படிக்கா இருக்கும், ஆண்டவர் வச்சுருக்க பிளான் டைரெக்ஷன் இப்படிக்கா இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ஆண்டவரால் நம்மளை கைட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், யார் நம்ம வாழ்க்கை இந்த 2 சூழ்நிலை நினச்சி பாருங்கள். சூழ்நிலை 1, என் சித்தமும் ஆண்டவரோட சித்தமும் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது, ஒற்றுமையாக இருக்குது. அப்படின்னா என்ன நடக்கும், ஆண்டவர் நம்மளை கைட் பண்ணுவார். அந்த பாதை பெட்டராக இருக்குமா, இல்லைன்னா நான் என் சித்தம் ஒன்று வச்சுருக்கேன், ஆண்டவர் சித்தம் அவர் வச்சுக்கிட்டு நான் என் சித்தத்தை நான் பார்த்துக்கிறேன்னு போகிற வழி பெட்டரா, ஆண்டவர் கைடன்ஸ் இல்லாமல் போகிறது பெட்டரா, ஆண்டவர் கொடுக்குற அந்த கைடன்ஸோடு சேர்ந்து போகிறது பெட்டரா? அது நம்ம நினச்சி பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும் ஆன்சர் என்னென்னு. ஆப்ஷன் ஏ, அதாவது ஆண்டவர் சித்தம் நம்ம சித்தமும் ஒற்றுமையாக இருக்கும்போது, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற அந்த கைடன்ஸ் இருக்கும்போது தான் என்ன இருக்கும், நம்ம வாழ்க்கை will obviously be better. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் இங்கே என்ன பண்ணுறாரு காடு
ரிமைண்ட் பண்ணுறார். ஸோ he is willing to guide us. நம்ம தான் என்ன பண்ணுவோம், அவர் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். That is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that you are God who is always willing to guide us, Lord. All you need is for us to submit us into your plans, Lord. Submit our plans to you, Lord. Lord, give us the humility to understand that and give us the wisdom to submit all our plans unto you, O Lord, so that with your guidance, Lord, we can be more faithful and we can be much more blessing to everyone in our lives, Lord. All of this in Christ's name I pray.